விழிப்புணர்வு கதைகள். இன்று கங்கா ஸ்நானம். ஒரு சமயம் பரமசிவனும் பார்வதியும் ஹரித்வாரை சுற்றி பார்க்க போயிருந்தாங்க. அப்போ நூற்றுக்கணக்கான பேர் கங்கையில் ஸ்நானம் செய்வதும் பிறகு வீடு திரும்புவதுமா இருந்தாங்க. அவர்களை பார்த்ததும் பார்வதி பரமசிவனை பார்த்து, பிரபு, கங்கையில் ஸ்நானம் செய்தால் எல்லா பாவங்களும் போகும் என்பார்களே, ஆனால் இவர்களை பாவங்களோ கஷ்டங்களோ மறைந்ததா தெரியவில்லையே என்று கேட்டார். இவர்கள் கங்கையில் ஸ்நானம் செய்தால் அல்லவோ இவர்கள் பாவங்கள் தொலைவதற்கு இவர்கள் எங்கே ஸ்நானம் செய்தார்கள் என்றால் பரமசிவன் கேட்டார். என்ன இப்படி சொல்கிறீர்கள்? இவர்கள் உடலும் உடையும் இன்னும் காயவில்லையே, ஸ்நானம் செய்யவில்லை என்று சொல்கிறீர்களே அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. இவர்கள் ஸ்நானம் செய்யவில்லை, கங்கை தண்ணீரில் உடம்பை நனைத்து கொண்டு வருகிறார்கள். அதனால தான் இவர்களுடைய பாவங்கள் போகவில்லை. நாளைக்கு ஒரு வேடிக்கை பண்ணுகிறேன் பார், அப்பொழுது நீயும் புரிஞ்சுக்குவார் அப்படிங்கிறார் பரமசிவன். அன்றிரவு நல்ல மழை பெய்யவே கங்கைக்கு செல்லும் பாதை ஒரே சேரா மாறிவிட்டது. வழியில் ஒரு பெரிய பள்ளம் வேறு இருந்தது. அடுத்த நாள் காலை பரமசிவன் ஒரு வயதான அந்தனர் போல வேஷம் போட்டுட்டு இருக்காரு. அந்த குழியில் விழுந்து கிடக்காரு. மேலே ஏற முடியாத போல தவிக்கிறார். பார்வதி ஒரு இளம் பெண் போல வேஷம் போட்டு அந்த குழிக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு முன்கூட்டியே பரமசிவன் சொல்லி கொடுத்துட்டார். ஐயோ, என் வயதான கிழவர் குழியில் விழுந்து விட்டாரே, யாராவது கை கொடுத்து இவரை தூக்கி விட மாட்டீங்களா அப்படின்னு பார்வதி கதறுறா. கங்கையில் முழுகி விட்டு பலர் வீடு திரும்பி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கிழவரை தூக்க வேணுங்கிற எண்ணம் யாருக்கும் வரல. இந்த கிழவரை பற்றி எதற்காக இந்த யுவதி இப்படி வேதனைப்படுகிறாள்? கிழவன் செத்தால் சாகட்டுமே என்று பலர் நினைத்தனர். இந்த யுவதி நமக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும் சிலர் நினைத்தனர். கடைசியில் சிலர் கிழவரை தூக்கிவிட முன் வந்தார்கள். ஆனால் பார்வதி அவர்களை பார்த்து, என் கணவர் ஒரு பாவமும் அறியாதவர், எனவே பாவமற்றவர்தான் இவரை தொடலாம். பாவம் செய்தவர் இவரை தொட்டால் அவர்கள் சாம்பல் ஆகி விடுவார்கள் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. அப்படியானா நான் இவரை தொட லாய்க்கில்லை, நான் எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களா போயிடுறாங்க. அன்று முழுவதும் அப்படியே நடக்குது. அந்த அந்தனரும் தூக்கிவிட யாருமே முன் வரல. கடைசியில் ஒரு யுவன் கங்கையில் ஸ்நானம் செஞ்சுட்டு அந்த பக்கமாக வந்து கொண்டிருக்கார். அவனை பார்த்ததும் பார்வதி, ஐயோ, என் வயதான கிழவர் குழியில் விழுந்து விட்டார், தாங்கள் கொஞ்சம் தூக்கி விட மாட்டீர்களா என்று கேட்டாள். அதற்கென்ன, இதோ தூக்கி விடுகிறேன் என்று சொல்லி இவன் பக்கத்தில் சென்றான். ஐயோ, இவரை தொடாதீர்கள், நீங்கள் பாவமற்றவராக இருந்தால்தான் இவரை தொடலாம், இல்லாவிட்டால் பஸ்மமாகி போடுவீர்கள் என்று கூறுகிறார் பார்வதி. நான் பாவமற்றவன் என்பதில் என்ன சந்தேகம்? இப்பொழுதுதானே கங்கையில் ஸ்நானம் செய்து என் பாவங்களை நீக்கிவிட்டு வருகிறேன், ஆகவே நான் பஸ்மமாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் கிழவரை தூக்கி விடுகிறார். உடனே பரமசிவனும் பார்வதியும் அவனுக்கு தரிசனம் அளித்து அருள் புரிகிறாங்க. கங்கையில் நம்பிக்கையோடு ஸ்நானம் செய்தால் பாவங்கள் விலகும், புரிந்ததா என்றார் பரமசிவன் பார்வதியை பார்த்து.